இரண்டாவது பட்டியலில் 17 பெண் வேட்பாளர்கள். முதலில் விளாத்திக்குளத்தில் சத்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவானணையில் கீர்த்திகா முனியசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சந்திரபிரபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவிடைமருதூர் தொகுதியில் இளமதி சுப்பிரமணியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சீர்காழி தொகுதியில் மயிலாடுதுறை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சக்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி மாவட்டம் துறையூர் தனி தொகுதியில் சரோஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல லால்குடியில் திருச்சி மாவட்டம் லால்குடியில் புதிதாக கட்சியில் இணைந்த லீமா ரோஸ் கழக மகளிர் அணி செயலராக அவருக்கு பொறுப்பு வைக்கப்பட்டு இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நிலக்கோட்டை தனி தொகுதியில் தேன்மொழி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் டாக்டர் திவ்யா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாராபுரம் தனி தொகுதியில் சத்யபாமா அதிமுகவின் பெண் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் பெண் வேட்பாளராக முதல் பெண் வேட்பாளராக இரண்டாவது பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனி தொகுதியிலும் ஆரணி தொகுதியிலும் பெண் வேட்பாளர்களாக ஆரணி தொகுதியில் ஜெயசுதாவும் வந்தவாசியில் ராணியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் விஜயா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் உஷாராணி அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வாணியம்பாடி அரக்கோணம் ஆகிய தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏ தற்போது எம்எல்ஏக்களாக இருப்பவர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 150 வேட்பாளர்கள் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் 23 வேட்பாளர்கள், அதன் பின்னர் 27 வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் வேட்பாளராக போட்டியிடுவார். அவர் பூண்டி ஒன்றிய கழக துணை செயலாளராக அவர் பொறுப்பு வைத்து வருகிறார். இதுபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ அரிய ஆகியோர் பொன்னேரி திருத்தணி ஆகிய தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் BV ரமணா முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி அவர் மாதவரத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல காஞ்சிபுரத்தில் பி சோமசுந்தரம் அவர் முன்னாள் அமைச்சர் அங்கு சோமசுந்தரம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல முன்னாள் அமைச்சர்கள் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூரில் அவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் அவர் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செய்யாறு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் மீண்டும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இப்போது முன்னாள் அமைச்சர்கள் அங்கு வேட்பாளர்களாக போட்டியிடும் தொகுதிகளை வரிசையாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன் அவர் முன்னாள் அமைச்சர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அங்கு இப்போது திருப்பூர் வடக்கு தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களில் கடலூர் மாவட்டம் MC சம்பத் முன்னாள் அமைச்சர், அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரை தொடர்ந்து அதிமுகவின் வேட்பாளர்களாக மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர்கள் 2 சீதா செல்லப்பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் ஆகியோர் முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மற்றும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களான சீனாத்தானா செல்லப்பாண்டியன் அவர் முன்னாள் அமைச்சர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவார். இதே போல ஸ்ரீவைகுண்டத்தில் SP சண்முகநாதன் அவரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடும் தொகுதி கன்னியாகுமரியில் தலவாய் சுந்தரம் அவர் முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரத்திற்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் முன்னாள் அமைச்சர் SK சுப்பையா அவருக்கும் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தென்காசி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கடந்த முறை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுக்கு மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதியில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட செயலாளர் சச்சை கணேசராஜாவுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முறை. இதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடையநல்லூர் தொகுதியில் இதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதுகுளத்தூரை பொறுத்தவரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டி என்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திர பிரபாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இதே போல உசிலம்பட்டியில் மகேந்திரன்
அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல சோழவந்தான் தனி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியில் பெரிய புல்லான் இவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவகங்கை செந்தில்நாதன் மற்றும் திருமயம் வைரமுத்து ஆகியோரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருக்கும் இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல பட்டுக்கோட்டை தொகுதியில் CV சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. திருவிடைமருதூர் தொகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளமதி சுப்பிரமணியனுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பூம்புகால் தொகுதியிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் மற்றும் சீர்காழி தொகுதியிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி ஆகியோருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல சிதம்பரம் தொகுதியில் KA பாண்டியன் அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியனுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது கடலூர் புவனகிரி தொகுதியிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல நெய்வேலி தொகுதியில் சுரத்தூர் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சுரத்தூர் ராஜேந்திரன் அவருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நிலக்கோட்டை தனி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி அவர்களுக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு மீண்டும் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதியில் தாமோதரன் கழக அமைப்பு செயலாளர், அவர் முன்னாள் அமைச்சராகவும் வழங்கிய தாமோதரனுக்கு மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. சிங்காநல்லூர் தொகுதியில் KR ஜெயராமன், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் ஆகியோருக்கும் மீண்டும் போட்டியிடுவதற்கான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் தொகுதியில் OK சின்னராஜ் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருப்பூர் வடக்கு தொகுதியில் MSM ஆனந்தன் முன்னாள் அமைச்சர், அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. பெருந்துறையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இதே போல காங்கேயத்தில் NSN நடராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்லடம் தொகுதியில் KP பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இதே போல சூலூர் தொகுதியிலும் VP கந்தசாமி முன்னாள் MLA, அவர் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார், அவருக்கு இந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேட்டூர் தொகுதியில் வெங்கடாசலம் மற்றும் சங்ககிரி தொகுதியில் வெற்றிவேல் ஆகியோரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். சேந்தமங்கலம் தொகுதியில் C சந்திரசேகரன் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. பரமத்தி வேலூர் தொகுதியில் S சேகர் அவர் கபிலர்மலை தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய சேகருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கங்கவள்ளி தனி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பிக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. ஆத்தூர் தனி தொகுதியில் ஜெயசங்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆத்தூர் தனி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல திருக்கோவிலூர் தொகுதியில் பழனிசாமி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல உளுந்தூர்பேட்டையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திண்டிவனம் தனி தொகுதியிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் போட்டியிடுகிறார். இதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கும் பெண்களில் 17 வேட்பாளர்களுக்கும் இந்த முறை அதிமுகவில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல்கள் அதிமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.